அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ஒரு மண்ணுக்காக ஒரு சின்ன வேலையாக செய்யணும். ஏன்னா நமக்காக வந்து எத்தனையோ வேலை வந்து டெய்லியுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மண்ணுக்காக எதாவது வேலை செய்யணும். இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நம்ம பனை விதைகள் சேகரிப்பில் வந்து ஈடுபட்டோம். இதில் வந்து என் மகன் வேல்சரணும் நானும் பனை மரத்துக்கு அடியில் போய் இருக்கக்கூடிய பழுத்த பழங்கள் விழுந்த பனை விதைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். இது எனக்கு இனி தேவையான இடத்துல வந்து நடுறதுக்கான திட்டமிடணும். ஏன்னா இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து இதை பிரித்தோம்னா 3 விதைகள் வரும். ஒவ்வொரு பழத்துலேயும் 3 விதைகள் இருக்குது. இந்த 3 விதையான பிரித்தோம்னா இப்படி பிரித்தாச்சு. இந்த இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 15 நாளைக்கு 10 நாள் வரைக்கும் வெயிலில் காய வச்சிடணும். வெயிலில் காய வச்சு இதை பதப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் இதை நடலாம். இது இனி அடுத்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையான இடத்துல வந்து நடுறதுக்கான திட்டம் பண்ணணும். இது இப்படிப்பட்ட விதைகளை வந்து இப்படி பிரித்து தனித்தனியாக வச்சாச்சுன்னா நம்மளுக்கு தேவையான இடத்துல கண்டிப்பாக நடலாம். அதேமாதிரி இது பஞ்சகாவியத்திலும் ஊற வைக்கலாம். பஞ்சகாவியத்தில் ஊற வச்சோம்னா கண்டிப்பாக இது நம்மளுக்கு எப்போ நடணுமோ அந்த மாதிரி நட்டுக்கலாம். இதில் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு வர 7ஆம் தேதி வந்து விநாயகர் சதுர்த்தி வருது. அந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இதில் விநாயகர் உருவம் பொறித்த பொம்மைகள் செய்யலாம். அதாவது விநாயகரே செய்யலாம். ஏன் விநாயகரை வந்து இந்த பனை விதையில் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், இந்த விநாயகரை நம்ம சாமி கும்பிட்டோன்னே நீர்நிலையில் போய் கரைக்கிறோம். அந்த நீர்நிலையில் வந்து களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை போட்டு அதை வந்து ஏதோ ஒன்று பண்ணுறதை காட்டிலும் இந்த இயற்கையான நம்ம தமிழகத்தின் மாநில மரமான பனைமர விதைகளை வந்து விநாயகராக வழிபட்டு இதை கொண்டு போய் நம்ம நீர்நிலையில் கரைச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல பனை மரமும் கிடைக்கும். அதே மாதிரி வழிபட்டதுக்காக ஒரு விநாயகரும் நம்மளுக்கு ஆயிரும். அதனால தான் அடுத்த வருங்கால தலைமுறைகள் வந்து இதை கடைபிடிக்கணும். அதே மாதிரி இதில் தாத்தா பொம்மை செய்வாங்க. இந்த மாதிரியான தாத்தா பொம்மை செய்வாங்க. இந்த பனை விதை அது இதில் வந்து நல்ல ஒரு மீசை இதெல்லாம் வச்சாச்சுன்னா கண்டிப்பாக தாத்தா பொம்மைங்கிற மாதிரி செஞ்சு நம்மளுக்கு வீட்டு முன்னாடி கட்டலாம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா குதிரை லாடம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டு முன்னாடி இருக்கும். அது ஒரு அதிர்ஷ்டம் இல்லை வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த குதிரை லாடத்தை கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்த்துருக்கேன். என் வீட்டு முன்னாடியே வந்து இந்த மாதிரியான டிஸ்டி பொம்மைகள்னு சொல்லக்கூடிய பனை விதைகளான ஒரு பொம்மை வந்து கண்டிப்பாக இருக்கும், பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகள், அதாவது இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த இது தெரியாமல் போயிடுச்சு. அதனால் பனை விதைகள் எங்கே கிடைச்சாலும் சரி அந்த இதை வந்து நல்லா ஒரு பயனுள்ள ஒரு இதாக ஆக்கணும். அதனால் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தணுங்கிறது நான் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். அனைத்து இந்த பனை விதைகளை சேகரிப்போம், அனைவருக்கும் தருவோம். மற்றபடி இந்த பனை விதையினால் நிறைய பயன் இருக்குது. இயற்கையான பயன்கள் வந்து நிறையா இருக்குது. இதை அடுத்த பதிவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.